ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விளாக். லாஸ்ட்டு விளாகில் ஈரோடு ஷாப்பிங் போயிருந்தோன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப்பிங்கில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இந்த 2 ஒயிட் கவரில் இருக்க திங்ஸ் எல்லாமே பிஎம் ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தது, மலர் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கர்டைன் தான். விண்டோக்கு ரூமில் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி போடணுன்னு சொல்லிட்டு தான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நியூ ஒன் வாங்கியிருந்தோம். மற்ற ரூம் எல்லாமே பழைய கர்டைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு மேட்சாக சூஸ் பண்ணி இந்த கர்டைன் வாங்கியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. பேக் சைடு பிளெயினாகவும், ஃப்ரண்ட்டில் மட்டும் குட்டி குட்டி லீவ்ஸ் போட்ட மாதிரி டிசைன் இருந்தது. இதே மாதிரி டோருக்கான கர்டைனும் இருந்தது. பட் நாங்கள் டோருக்கு எதுவுமே வாங்கலை, விண்டோக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தோம். எங்கள் ரூம்லேயே 2 விண்டோ இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு விண்டோக்கும் 3ன்னு சொல்லிட்டு 6 பீஸ் வாங்கியிருந்தோம். இதோட ஒரு பீஸ் ப்ரைஸ் 390 ருபீஸ். ஆல்ரெடி இருந்த கர்டைன்லேயுமே இந்த சில்வர் ரிங் அட்டாச் ஆகி தான் இருந்தது. அது எல்லாமே போயிடுச்சு. அந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தோம். பட் ஃபைனலி கலர் ஆப்ஷன்னு போகும்போது வேறு ஆப்ஷனே இல்லை. இதுதான் இருந்துச்சு வித் ரிங் அட்டாச்மெண்ட்டோட. அதுவே வாங்கியாச்சு. கர்டைனுக்கு அப்புறமா கொஞ்சம் டவல்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். இந்த ஒயிட் கலர் டவலு, இங்கே வாங்கியிருந்த டவல் எல்லாமே 20 ருபீஸ் தான். இந்த நான் காமிக்க போகிற குட்டி குட்டி டவல்ஸ் எல்லாமே 20 ருபீஸ் தான். இவங்கக்கிட்ட நிறையா டவல்ஸ் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்துச்சு. நான் 20 ருபீஸில் தான் கொஞ்சம் நிறையா டவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். வெண்பா குட்டிக்கு கோல்டு டைமில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான காட்டன் மெட்டீரியலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். பிரிண்ட் எல்லாம் இதில் அவ்வளோ எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இல்லை தான். பட் மெட்டீரியல் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்தது, அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த டவலு, இது ஒரு மாதிரி பிரிண்ட் போட்டு இருந்தது, ஃபாக்ஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபாக்ஸ் மாதிரி இருந்தது, இப்போ டாகி மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. மெட்டீரியல் நல்லா இல்லை. பட் இது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தது இந்த டவல். அதனால் சரி நம்ம ஏதாவது டேபிள் மேலே கூட வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த லாஸ்ட்டாக காட்டின டவல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருந்தது. அடுத்து இந்த க்ரீன் கலரு, இது நல்லா எல்லா டவலையும் விட இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. செக்டு பேட்டர்ன் போட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக. இதுவுமே 20 ருபீஸ் தான். அடுத்து இந்த ஒயிட் கலர் லைன் போட்ட டவலு, இதுவுமே ஒரு நல்ல பெரிய சைஸ் டவல் தான். இதோட ப்ரைஸுமே 20 ருபீஸ் தான். பட் அங்கே நிறைய இருந்தது பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸ்டான டவல்ஸ் தான் இருந்தது. அதனால் இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். இதில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துலலாம் மாட்டி விட்டோம் அப்படின்னா கை துடைச்சிக்கலாம். அடுத்து கர்ச்சீஃப் சைஸில் ஒரு 3 பீஸ் இருந்துச்சு. 3 பீஸ் சேர்த்து 50 ருபீஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையா பீஸ் இருந்துச்சு. பட் செட் ஆஃப் 3ல வேறு கலர் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஒன்று ரோஸ் கோல்டு கலர், இன்னொன்று ப்ளூ கலர், இன்னொன்று லைட்டான க்ரீன் கலர். இந்த 3 கலரில் தான் இருந்துச்சு. ப்ரிண்ட்டும் நல்லா இருந்தது, மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த கர்ச்சீஃப்லேயுமே ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இந்த டவல்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிற ஐடியாலே போகல. இந்த ப்ரைஸில் டவல் பார்க்கும்போது விட்டுட்டு வரணும்னு மனசே இல்லை. எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே நிறையா பார்த்து வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் டவல் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான மெட்டீரியலாக இருந்தது. நல்ல டார்க்கான ப்ளூ கலரில். இதெல்லாமே கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் துடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு மெட்டீரியல். நல்லா வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். இதுவுமே 20 ருபீஸ் தான். அதனால் இதுலேயுமே ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கிட்டோம். நடுவில் ஒரு ஒயிட் கலர் லைன் மட்டும் டிசைனில் கொடுத்துருந்தாங்க 2 சைடும். மற்றபடி இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கலர் ஆப்ஷனாக இருக்கும். அழுக்கு ஜாஸ்தியாக ஆனால் கூட இதில் அவ்வளோவா தெரியாது. நிறைய டைமும் வாஷ் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நல்லாவே திக்காக இருந்தது. இந்த குவாலிட்டிக்கு 20 ருபீஸ் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. மெட்டீரியல் நல்லா இருந்தது. அடுத்து பாத் டவல் மாதிரி. ஆக்சுவலி இது நியூ பார்ன்ஸ்க்கு ஸ்வேடில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் டவலு, மஸ்லின் கிளாத்து, சூப்பராக இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நம்பவே முடியாது, அவ்வளோ சீப்பாக இருந்தது.
பிரிண்ட்டு கலரு இது எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்தது. இதுலேயுமே வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுலையாவது வந்து நம்ம மாட்டியும் வச்சுக்கலாம். ஒன்று வந்து லைட்டான க்ரீன் கலரு, அடுத்து வந்து இது ரோஸ் கோல்ட் கலர் மாதிரி. பிரிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். எலிஃபண்ட்டு, ஜிராஃபு அந்த மாதிரிலாம் அவுட்லைன் போட்ட மாதிரி மட்டும்தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டாக கலர்ஃபுல்லாக கஜன்னு இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த பெரிய டவலோட ப்ரைஸ் வந்து ஈச் வந்து 75 ருபீஸ் தான். இந்த மஸ்லின் டவலே நம்ம பேபி ஷாப்லலாம் வாங்கினோன்னா 250 280க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த ஷாப்லேருந்து வாங்கியிருந்த டவல்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு யாராவது குட்டி பேபிஸ் இருக்காங்க, இல்லை நியூ பார்ன் பேபிஸ் வந்து வர போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா பிஎம் ஸ்டோர்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து அந்த வைப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற கிளாத்ஸ் எல்லாமே நிறையா சீப்பான ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சாஃப்டான மெட்டீரியலாகவும் இருக்கும். இப்போ வந்து அடுத்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த கவரில் ஃபுல்லாகவே வந்து மேட்டு தான் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து மேட்டுமே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. அதனால மேட்டும் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரப்பர் மேட்டு ரீசண்டாக நிறையா வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த ரப்பர் மேட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். அந்த ஷாப்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த கவரில் இருக்கிறது வந்துட்டு ஹீட் பேடு. இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் இருந்தது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்தது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து குட்டி சைஸு. ரெண்டுலேயுமே வந்துட்டு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன ரோப் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து சின்ன சைஸும் பெரிய சைஸும் வந்து ஈச் வந்து 3 தான் கொடுப்பாங்க. செட் ஆஃப் 3 தான் வந்து கொடுப்பாங்க. செட் ஆஃப் 3யோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸு. நாங்கள் வந்து இந்த மைல்டான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. டார்க் கலர்ஸ்லையும் இருந்தது, லைட்டாக டிசைன் போட்ட மாதிரியும் இருந்தது. பட் இந்த கலர் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கனால இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். டைனிங் டேபிளெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம், பிளேட்டு கடையில். அடுத்து பெரியவங்களுக்கான டவல் வந்து ஒரு 2-3 வாங்கியிருந்தோம். இது வந்து நல்ல பெரிய சைஸு, நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்தது. டச் பண்ணி பார்க்குறதுக்கே நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 250 வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரைஸில் வந்து எதுவுமே ரெடியூஸே பண்ணிக்கல. டேக்கில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்களோ அதே ப்ரைஸ் தான். பட் இந்த டவல் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அதை கண்டிப்பாக வாங்கணும்னு தோணுச்சு. அப்படிங்கிறதுனால அதில் ஒரு பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அடுத்து இந்த 2 டவல் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவும் வந்து காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து வேஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியல் மாதிரியே இருந்தது. அதில் வந்து ஒரு பீஸில் 3 டவல் இருக்கும். நம்ம அப்படியே ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா சிங்கிள் பீஸ் கட் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் வந்துட்டு 2 சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். நல்ல வாட்டர் அப்சர்வ் பண்ணும், அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இந்த 2 டவல், அதுக்கப்புறமா இந்த ஒரு சாஃப்ட் டவல், இந்த 3 தான் வந்து பெரியவங்களுக்கான டவல் வந்து வாங்கியிருந்தோம். இனி அந்த கவரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மேட்டு தான். ஆக்சுவலி இந்த கடைக்கு போகும்போது மேட் வாங்குகிற ஐடியாவே இல்லை. எப்போவுமே வந்து மேட் டிமார்ட்டில் தான் வாங்குவோம். அந்த பிளான் தான் இருந்தது இந்த டைமும். பட் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து இங்கே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இங்கேயே வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க ரப்பர் மேட்டு, அது வந்து அங்கே இருந்ததுனால வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்டு நிறைய கோட்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சு. அதில் வந்து 3 சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பாத்ரூம் அப்படின்னு போட்டு இருந்தது, க்ரீன் கலரு. எங்கள் ரூம்க்கு வந்து க்ரீன் கலர் தான் அடிச்சிருக்கோம், அதனால் இது வந்து கலர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பேக் சைடில் நல்லா க்ரிப்பாகவே இருந்தது, நல்லா தரையில் போட்டுட்டோம் அப்படின்னா மூவ் ஆகாது. அடுத்த மேட்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டான க்ரீன் பேஸ்ட் கலரில் தான் இருக்கும். இதில் வந்து ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு இருந்தது. அடுத்து இருக்கிறதுமே வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன் ரிலேட்டட் வித் க்ரே மாதிரி இருந்தது. இதில் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஈச் மேட் வந்துட்டு 220 ருபீஸு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அமேசான்லலாம் செக் பண்ணும்போது நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தது. பட்டு ஆர்டர் பண்ணி ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்ட்டு ஷாப்லேயே வந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து டோர் மேட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மேட்டு டிசைனு கலர் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு 400 இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ப்ரைஸ் பார்த்ததுமே வந்துட்டு ஷாக்கு, அவ்வளோ சீப்பாக இருந்தது. சைடில் வந்து டிசைன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மேட்டோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் தான். நல்ல ஒரு டோர் லென்த் அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணோம். இது டோர் மேட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டிசைனாக, ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான கலராக சூப்பராக இருக்கும். மேட் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்ப கொஞ்சம் டிசைனாக இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருந்தது.
அடுத்து வந்து அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி கிளாத் பேஸ்டு மேட்டு தான். நல்லா திக்காக இருந்தது. 2 சைடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்டில். நாங்கள் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து இன்டோர் ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலரு, அவுட்டோரில் வந்து க்ரே கலர். ஸோ நாங்கள் மேட் வாங்கும்போதே வந்துட்டு இந்த 2 கலரில் தான் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி கலரும் வந்து செட் ஆச்சு. இந்த மேட் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் மேட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா திக்காகவே இருந்தது. 2 சைடும் வந்து சேம் ஒரே மாதிரி டிசைன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு சைடு அழுக்காச்சு அப்படின்னாலும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பேக் சைடு மாதிரியே தெரியாது. ரெண்டுமே வந்து சேம் டிசைனில் இருந்தது. சைடில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேட்டர்ன் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மற்றது ஃபுல்லாகவே வந்து லைன் டிசைன் தான். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், இன்னொன்று வந்துட்டு க்ரே கலர். இந்த ரெண்டோட ப்ரைஸுமே வந்து 150 ருபீஸ் ஈச் மேட்டு. இந்த குவாலிட்டிக்கு வந்து இந்த ப்ரைஸ் நல்லாவே சீப்பான ப்ரைஸ் தான். அடுத்து இந்த மேட்டும் வந்து முன்னாடி காமிச்ச மாதிரி தான். 2 சைடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 சைடுமே வந்து பார்க்குறதுக்கு பேக் சைடு மாதிரியே இருக்காது. சேம் டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒயிட் டிசைன் வந்து சென்டராக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டோட ப்ரைஸ் வந்து 130 ருபீஸு. இதுவுமே நல்லா திக்காக இருந்தது. இந்த மேட் வந்து நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. பட் இதில் வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி க்ரேயிஷ் ப்ளூ கலர்லேயும் இன்னொன்று வந்து க்ரே கலர்லேயுமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். முன்னாடி காமிச்ச மேட்டை விட இந்த ரெண்டும் வந்து நல்லாவே திக்காக இருந்தது. பட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. பட் இந்த கம்மி ப்ரைஸ்க்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே பண்ணாமல் நல்லா சூப்பராக வந்து திக்காக குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் தான் வந்து நாங்கள் பிஎம் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. உங்களுக்கு மேட்டு, கர்டைனு, பெட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த கடையை வந்து ஒரு வாட்டி போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. நம்மளுக்கு வந்து ரோலாகவும் வச்சுருக்காங்க. என்ன மீட்டர் வேணுமோ அவ்வளோ வந்து கட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து நார்மல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய டவல் வெரைட்டிஸும் வந்து வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன டேமேஜாக இருக்கிறது எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட கிடைக்குது. நான் முன்னாடி காமிச்ச அந்த பேபி டவல், மஸ்லின் டவல் எல்லாமே வந்து பேபி ஷாப்பில் வந்து ஒரு 250 280க்கு தான் இருக்கும். இதில் வந்து சின்னதாக ஒரு த்ரெட் மாதிரி தான் டேமேஜ் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 75 தான். ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்கும்னு பாருங்கள். இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை. பார்த்தா நம்மளுக்கு அது டேமேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் வாங்கியிருந்தது வந்துட்டு 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வு. ப்ரெஸ்டீஜில் வந்து போய் பார்த்துருந்தோம். பட் அங்கே வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருந்தது. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு மாடி வசந்த மாளிகையில் வந்து பார்த்துருந்தோம். இதே சேம் கேஸ் ஸ்டவ் தான் வந்துட்டு நான் பெங்களூர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இங்கே வீட்டுக்கும் அதே சூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவே வாங்கியாச்சு. அது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. அடுத்து வாங்கியிருந்தது வந்துட்டு இந்த கபோர்டு, ஒரு குட்டி கபோர்டு தான். ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கபோர்டு இருந்ததுன்னா நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து அந்த ஷாப்பிங் போன விலாக்லேயே வந்து காமிச்சிருப்பேன். நீல்கமலோட அவுட்லெட் ஸ்டோரில் வந்து இந்த கபோர்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து வேறு தான். சின்ன சைஸ் தான் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டர்டியாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் அதுக்கடுத்து இந்த பெரிய சைஸ் ஒன்று இருந்துச்சு. இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு வந்து கீயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக லாக் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டர்டியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. கலருமே வந்து கிச்சனில் இருக்கிற கலருக்கு வந்து மேட்ச் ஆனதுனால இதை வந்து சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. இந்த கபோர்டுமே வந்துட்டு கார்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ், திங்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியும் வச்சாச்சு. பேக் சைடு இருக்கிற வாலோட நல்லாவே வந்து மேட்ச் ஆகிடுச்சு, பக்கத்தில் இருக்க டைனிங் டேபிள் இதோட. அடுத்து வசந்த மாளிகையில் வந்துட்டு இந்த தேங்காய் உடைக்கிற தட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். பெங்களூரில் வந்துட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஷார்ப்பாக எதுவுமே இருக்காது. அதனால் இந்த தட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து சைடில் எல்லாமே நார்மலாக ஒரு தின்னான தட்டு மாதிரி தான் இருந்துச்சு. தட்டோட சென்டரில் மட்டும் ஹெவியாக ஒரு மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன மெட்டீரியலுங்கிறது தெரியல. ஸ்டோன் மாதிரியும் இருந்துச்சு, அயன் மாதிரியுமே இருந்துச்சு. மேலே வந்து நல்ல இரும்பில் தான் வந்து ஷார்ப்பாக தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது சென்டரில்.
இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்த vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து அந்த ஷாப்பில் வாங்கியிருந்தது ஒரு இட்லி கடாய் தான். நாங்கள் வந்து வெண்பா குட்டியோடு சேர்த்து நாங்கள் 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அத்தை வீட்லேயுமே வந்துட்டு அத்தையும் மாமாவும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து குட்டியான இட்லி பாத்திரம் தான் வந்து தேடிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால இது வந்து எனக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் 2 பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து அதே ஷாப்பில் வெண்பா குட்டிக்கு ஸ்ட்ரா டம்ளர் வந்து ஒன்று வாங்கியிருந்தான். நார்மலாக மற்ற ஷாப்பில் வந்து அந்த ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குடிக்கிறதுக்கு. அதனால் இந்த டம்ளரும் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து இந்த ஸ்ட்ராவை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷுமே வந்து கொடுத்துருந்தாங்க குட்டியாக. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குட்டி ஸ்ட்ராவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வாட்டர் பாட்டிலில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். வெண்பா குட்டிக்கு வாங்கின டவல் வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி vlogல காமிச்சிருக்கிற திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸுமே வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். இது ஓகேவான ப்ரைஸ் தானா இல்லை இன்னுமே வந்து கம்மி விலையில் கிடைக்குமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.